அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே அன்னைக்கு காலையில விடிஞ்சு எந்திரிச்சு வந்து பார்த்தா, அரிசி, உளுந்தெல்லாம் 2, 2 பாத்திரத்தில ஊற வச்சிருந்தாங்க அம்மா. என்னன்னு கேட்டதுக்கு, "இன்னைக்கு 6 நோன்பு இல்லையா, 6 நோன்பு முடிய போகுது. அதனால கொஞ்சம் சுயமும், இட்லி, தோசைக்கு ஆட்டுறதுக்கு தனித்தனியா எடுத்து வச்சிருக்குன்னு" சொன்னாங்க. வாரம் முழுக்க பிரியாணி சாப்பிட சொன்னாலும் சலிக்காம சாப்பிடுவோம். அதுவும் சண்டே அன்னைக்கு விடுவோமா, அதனால சண்டே அன்னைக்கு சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். 2வது 6 நோன்பு வேற இல்லையா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். இது யாருக்குன்னா, எங்க வீட்டு பூனைக்குட்டிக்கு. கொஞ்சம் மீன் இருந்துச்சு. உப்பு, மஞ்சள் தூள் போட்டு அத கொதிக்க வச்சாச்சு. தம்பி நனைஞ்சுக்கிட்டே வந்திருந்தான். அன்னைக்கு சரியான மழை வேற. அன்னைக்கு 11 மணி ஆயிருச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது. வந்த கையோட நான் சிக்கன் தான் முதல்ல கிளீன் பண்ணேன். தம்பி சிக்கன குடுத்தோனே, "மம்மா எனக்கு லெக் பீஸ் மட்டும் முதல்ல ஃப்ரை பண்ணி குடுங்கன்னு" கேட்டான். அதுக்கு இஞ்சி, பூண்டு 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள், சிக்கன் 65, உப்பு போட்டு மசாலா பெரட்டி வச்சாச்சு. இங்க ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன முதல்ல எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பவும் செய்வோம் இல்லையா சிக்கன் கிரேவி, அதே மசாலா போட்டு கிரேவி பண்ணியாச்சு. அன்னைக்கு தங்கச்சியுமே ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தனியா ஒரு பருப்பு மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு அத வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி பருப்பு நொர குட்டி வரையில அந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க. ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி வரும். இந்த முறையும் ஒரு காரணம் தான். நம்ம குக்கர்ல போடும்போது கூட நுரையெல்லாம் அரைச்சுட்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இங்க சலாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. சுயத்துக்கு மாவும் கிரைண்டர்ல போட்டு விட்டாச்சு. பருப்பும் இங்க வெந்துகிட்டு இருக்கு. நம்ம தாளிச்சு பருப்பு வேக வச்சோம்ல, அதுவும் தாளிச்சு விட்டாச்சு. சிக்கனும் இங்க ஃப்ரை பண்ண வச்சுட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பில மட்டும் தூவிக்கிட்டேன். இதுவும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். இங்க கடல பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, பிளெயின் தால், சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் லஞ்சுக்கு இருந்துச்சு. அம்மா வந்து அசர தொழுதுட்டு வந்துட்டு சுயம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து சுயம், பால் பணியாரம்லாம் செஞ்சா எங்கள வரவிட மாட்டாங்க. அவங்களே செஞ்சுக்கிருவாங்க. எங்க வீட்ல அம்மா மட்டும்தாங்க நோன்பு இருந்தாங்க. நாங்கலாம் யாரும் இல்ல. எப்போவுமே 6 நோன்பும் அம்மா மட்டும்தான் வைப்பாங்க. நல்லா சுட சுட சுவியம் செஞ்சு எங்களுக்கு குடுத்துட்டாங்க. மேலே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அன்னைக்கு கேசரியுமே செஞ்சிருந்தாங்க. சர்ப்ரைஸா இருந்துச்சு. எங்களுக்கு தெரியவே தெரியாது. தங்கச்சியும் அங்கேருந்து வந்துருச்சு. உங்க வீட்ல யாரெல்லாம் 6 நோன்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. எங்களோட சண்டே அன்னைக்கு இப்படி தாங்க போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.